ஹெடார் மிஸ், இன்றைக்கி நம்ம தயங்கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னம்மா எஃப்எஃப்லாம் மறந்துட்டியான்னு தானே கேட்குறீங்க? நான் போடுறேன்டா சீக்கிரமா. எப்போயாவது தான் ஒன் ஷாட்டுக்கு ஐடியா வருது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்பப்போ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் ஷாட்டாக போட்டுட்ருக்கேன். நான் போடுறேன்டா சீக்கிரமாக எஃப்எஃப் போடுறேன். தயாங்க்கு நியூவாக ஒரு எஃப்எஃப் போட்டுடுறேன். ஓகேடா, இப்போ நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்போ தயங்கோட வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் பொண்ணு ஒருத்தி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளை பார்க்கும்போதே தெரியுது ஸ்கூல் தான் படிக்கிறான்னு. கையில் ஃப்ளவர்ஸு, சைக்கிள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. அது அவளோட சைக்கிள் தான். யூனிஃபார்மில் வேற வந்திருக்கா. உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக இருக்குது, இவ ஏன்டா தயங்கு வீட்டு முன்னாடி நிற்கிறா அப்படின்ட்ட மாதிரி பார்க்குறீங்க. நீங்களும் அவகிட்ட போயிட்டு, யார் நீ இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க? அது சும்மா தான். சும்மாவா அப்படின்ட்டு அவளை நல்லா பார்க்குறீங்க. மேக்கப் நல்லா போட்டிருக்கா, கையில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்ருக்கா. நீங்கள் பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறீங்க. என்ன ப்ரப்போசலா? ம் பொய் சொல்லாத, பார்த்தாலே தெரியுது. யாருக்கு? இந்த வீட்டில் தயங்கன்னு ஒருத்தர் இருப்பானே அவனுக்கா? ஆமாம். ஊர் உலகத்தில் உனக்கு வேறு நல்ல பையனே கிடைக்கலையா? போய் இவன் லவ் பண்ணுறதா சொல்கிற? ஏன், தயங் ரொம்ப நல்லவர் தானே. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? யார் அவன் நல்லவனா? அப்படிலாம் கனவுல கூட நினச்சிடாத. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ஒன்றா நம்பர் குடிகாரன், ட்ரக் அடிக்ட்டு, அதுக்கு மேலே பொண்ணுங்க அடிக்ஷன் ஜாஸ்தி. பேசாமல் எஸ்கேப் ஆகிடு, அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். இல்லை தயங்க நான் என் அன்பால் திருத்திடுவேன். என்னது? என்ன சொன்ன? இல்லை, என் லவ்வால் அவரை மாற்றிடுவேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அப்படியே அவளை கீழே மேலேயும் பார்க்குறீங்க. எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் அப்பா அம்மா இதுக்கு தான் உன்னை பெற்று விட்டாங்களா என்ன? அவனை திருத்துறது தான் உன் வேலையா? இதுக்கு தான் உன்னை படிக்க வைக்கிறாங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் தானே படிக்கிற. ஸ்கூலுக்கு போகாமல் உன்னை யார் இங்கே வர சொன்னது? இல்லை, இன்றைக்கி தயங்க்கு ப்ரப்போஸ் பண்ணலாமேன்னு தான். ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, இந்த வயசில் வரதுக்கு பேரெல்லாம் லவ்வே கிடையாது. அமைதியாக போய் படிக்கிற வேலையை பாரு. ஆண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. என்னது? என்ன சொன்ன? ஆண்டியா? ஆமாம், பூமர்த்தனமாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் ஆண்டி தானே? பூமரா? ஏண்டி, உன் லைஃப்பை போய் பாருன்னா நான் பூமராடி? ஆமாம், லவ்வை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகுது? லவ்? அப்போ நீ என்னடி லவ்வில் என்ன பிஹெச்டி முடிச்சிருக்கியா? அப்படி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்போ தயங்கும் வெளியே வராரு. வயன் போலாமா? அப்போ நீங்களும் தயங்க பார்த்து மறைக்கிறீங்க, அவளும் தயங்க பார்த்து சிரிக்கிறா. என்னடி, யார் இந்த பொண்ணு? உன் லவ்வரா? என்னடி சொல்கிற? நான் என்னத்த சொல்கிறது? அவள் சொல்லுவா, கேளு அப்படின்ட்டு போகிறீங்க. வயன் இருடி, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணும் தயங்கிட்ட பேசுகிறா. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, தூரமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. தயங்க அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் கொஞ்சம் அழுவுறா. இருந்தாலும் அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்திடுறாரு. அவகிட்ட பேசி முடிச்சுட்டு தயங்கும் வராரு. போலாமாடி? என்னடி, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். எதுக்கு? ஏண்டா, அந்த பிள்ளைகிட்ட எதுக்குடா நீ பேசுன? அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணதா சொன்னா, தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு நீ அவகிட்ட பேசுவியா? அவள் என்ன சொன்ன தெரியுமா? என்ன ஆண்டின்னு சொன்னா தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அவள் தான் போகும்போது சொன்னாலே, அந்த ஆண்டி கூடலாம் சேராதீங்க, அவங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு உனக்கு சிரிப்பு வேற வருதா? நான் எங்கடி சிரித்தேன்? தெரியும்டா, நீ மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு தான் இருக்க. எனக்கு உன்னை பற்றி தெரியாது. மூஞ்ச பாரு. அம்மா தாயே, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்காத. வா போகலாம். நான் ஒன்றும் உன் கூட வரல. படுத்தாதடி, வாடி போகலாம். முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு திரும்ப நிற்கிறீங்க. தயாங்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிடி, நீ இப்படியே ரோட்லேயே நில்லு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறான் பாரு. சரி, நமக்கும் டைம் ஆகுது. டேய் இருடா வரேன் அப்படின்ட்டு நீங்களும் ஓடுறீங்க. உங்கள் 2 பேரை பற்றி சொல்லணுன்னா, சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலு, காலேஜ் இந்த எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருக்கீங்க. 2 பேரோட வீடும் பக்கத்தில் தான். ஆனால் 2 பேத்துக்கும் அந்தளவுக்கு செட்டே ஆகாது. எப்போ பார்த்தாலும் அடிச்சுப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் 2 பேருமே பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே எதிரிங்க மாதிரி. காலேஜ் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அப்போவும் கொஞ்சம் எதிரிங்க மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருப்பீங்க. காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 2 பேத்துக்குமே ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்திருக்கும். அதுக்கு தயங்க ஐடியா கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ 2 பேருமே உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் பணத்தை போட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பெரிய கம்பெனின்லாம் சொல்ல முடியாது, ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. அது என்ன கம்பெனின்னா, இந்த வெட்டிங் பிளானர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி வேலை தான். ஒரு வெட்டிங் நடக்கணுன்னா உங்ககிட்ட புக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. டெக்கரேஷன்ஸு, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. மொத்தமாகவே 4 பேர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள், தயாங், சோஃபி, விக்கி. அவங்க 2 பேரையுமே உங்கள் 2 பேத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க.
நீங்களும் தயங்கும் ஒரு டீம், சோஃபியும் விக்கியும் ஒரு டீம். இப்போ ஆஃபீஸில் தயங் காலையில் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கும்ல, ஸோ உங்களை கூட ஆன்ட்டின்னு கூட சொல்லியிருக்குமே, அதெல்லாத்தையும் விக்கி சோஃபி கிட்ட சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. அப்பா சாமி, டேய் இதெல்லாம் நடந்துச்சாடா? கேட்கும்போது எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது. நீ எப்படி அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்க? இப்போ இதெல்லாம் சிரிப்பை கண்ட? இல்லை ஒயன், உன்னையவே ஒருத்தி பூமரு ஆண்டி. ஐயோ, எங்களால் சொல்ல முடியல, ஆனால் அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. இங்கே பாரு, சிரிக்காத விக்கி, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். அவள் அந்த மாதிரி சொல்லும்போது அவள் மூஞ்ச ரோட்டில் போட்டு தேக்கணும் போல இருந்துச்சு. அவ்வளோ கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்னை பார்த்தா அப்படியா இருக்குது, ஆண்டி மாதிரியா தெரியுது. சோஃபி நீ சொல்லு, நான் ஆண்டியா? இல்லை ஒயன், நீ ஆண்டி இல்லை, இவங்க எல்லாரும் தான் அங்கிள் மாதிரி பேசுகிறாங்க. ஏய், நான் அங்கிள் அடி. ஆமாம் தயாங், அவளை ஆண்டின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, நீ அதை என்ஜாய் பண்ணுற. ஆமாம், இவ்வளோ நேரம் நான் கதையாக சொல்லும்போது மேடம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எல்லாரும் யோகியம் கிடையாது, எல்லோரும் என்ன நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க. சரிங்க, காசா பணமா? சிரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னாச்சு? அப்போ தயங்க இருந்துட்டு, அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆள் வரும்போது தான் வருவாங்க. அதுக்கான வேலையை எப்போ பார்த்தீங்க? 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுது, இன்னுமா ஆள் வரல நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாம் வரும்போது தான் வருவாங்க. உடனே வேணும்னா ரோட்டில் இருக்கவங்க தான் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அப்போ சோஃபி இருந்துட்டு, ஏன் வேலை செய்யறதுக்கு யாருமே வரமாட்றாங்க? ஒருவேளை நம்ம ஆஃபீஸை பார்த்து பயப்படுறாங்களோ? விக்கியும் இருக்கலாம், ஆஃபீஸே பார்க்கறதுக்கு பூத் பங்களா மாதிரி இருக்குது, அதனால தான் யாரும் வேலைக்கு வரமாட்றாங்க போல். ஏன் நம்ம ஏன் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது? அதுக்கு காசு, அட்வான்ஸு, ரெண்ட்டு இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு பணம் வேணும். நமக்கு என்ன புக்கிங் வந்து குமிஞ்சிட்டா இருக்குது? ஏதோ வருஷத்துக்கு 1 புக்கிங்கு 2 புக்கிங்கு ஆகுது. என்னமோ இவள் ஆஃபீஸ் ஆரம்பித்து 99 வருஷம் ஆன மாதிரி பேசுகிறா பற்றியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணியே 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து கூஞ்சிருவாங்களோ உனக்கு? இந்த பாரு தயாங்க, நான் உன்கிட்ட பேசவே இல்லை, நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன். தா மூஞ்சி திருப்பிட்டா, இதே வேலையாக போச்சு இவளுக்கு. சரி விடு தயாங்க, அவளை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. ஆமாம் சோஃபி, லூஸை பற்றிலாம் நம்ம ரொம்ப அதிகமாக கேர் பண்ணிக்கூடாது. அவள் கிடக்குறா லூஸு அப்படின்னு திட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. நடி முறைக்கிற, என்ன முறைக்கிற? மூஞ்ச பேத்துருவேன். நீ பேக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிக்குமா? உன் மண்டையை பொழந்துருவேன். ஏதோ ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிட்டாலாம், சீன் போடுறான். யார் நானா? நான் சீன் போட்டேனா? அவனை ஆன்ட்டின்னு சொன்னான், அதுக்கு தான் நீ காண்டில் உட்காந்துட்ருக்க. எனக்காச்சும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா, ஆனால் உனக்கு எவனும் வரல. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ உன் லட்சணம் என்னன்னு. உன் கூடலாம் ஒரு பையன் பேச கூட முடியாது, எப்படி தான் கூட வாழ்வானோ. அப்போ சோஃபியும் தயாங்கோட காதுக்கிட்ட போயிட்டு, தயாங் வேணாண்டா, அமைதியாக இரு. என்ன பண்ணிடுவா இவ? பெரிய இவ? ஐயா, பார்க்குற பார்வையை பாரு, சைத்தான். வேணா தயாங், பொறுமையாக இருக்கேன். யாரு? நீயா? நீ பொறுமையாக இருக்கியா? பொறுமைக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா? அப்போ உங்களுக்கு அப்படியே காண்டாயிடுது, அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. ஒயன், இல்லை வேணாம், கோவப்பட வேணாம், பொறுமையாக இருக்கணும். நம்பரை பேசாமல் ரிவர்ஸில் என்னவோ. என்னாடி பொறுமையாக ரொம்ப நேரமாக இருக்க? இவ்வளோ நேரம் நீ இருக்க மாட்டியே என்ன? அப்போ விக்கியும் வேணாடா, அமைதியாக இருடா, அவள் கத்த ஆரம்பித்தா நம்மளால் தாங்க முடியாது. யார் இவளா? இவள் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைடா. ஆன்ட்டி 10 9 8 என்னடி முறைக்கிற? 7 முறைச்சி பார்த்தா நீ ஆண்டி இல்லைன்னு ஆகிடுமா? ஆன்ட்டி இல்லை, இதுக்கு மேலே உனக்கு 7 தான். என்னடா பெரிய புடிங்கியா நீ அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு கத்தனதும் சோஃபியும் விக்கியும் விட்டா போதுன்னு ஓடிடுறாங்க. தயங்க வர முழிக்கிறாரு. ஏதோ போனா போதேன்னு பொறுமையாக இருந்தா பெரிய இவன் மாதிரி பேசுகிற. நான் ஆண்டியாடா? என்னை பார்த்து சைத்தான்லாம் சொல்கிற? உன் கூட சேர்ந்து இத்தனை வருஷமாக குப்பை கொட்டுறான்ல, நானாடா சைத்தானு? நீ தான் சைத்தானு. ஏண்டி திட்டுறதுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் திட்டேன், இவ்வளோ நேரம் பொறுமையாக தானடா இருந்தேன். நீ தானே இம்சை பண்ண, என்னை வெறுப்பேற்றணும்னு தானே நீ எதிர்பார்த்த, அதுக்காக தானே நான் ஆண்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏண்டா அந்த புள்ள ஒரு டைம் தான் சொன்னிச்சு, நீ 1000 டைம் சொல்லியிருக்க. ஏன் உனக்கெல்லாம் வயசே ஆகாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்கீங்க. தயாங்க அப்படியே காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல. வாயை மூடுடி. நானே ஏதோ போனா போகுதுன்னு பார்த்தா இந்த கற்றுற. பஜாரி. யார் பஜாரி? நானா? என்கிட்டயே வாய்ஸ் ரைஸ் பண்ணுற? உன்னை விட நான் ஜாஸ்தியாக கத்துறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஆணு கத்துறீங்க ஏதோ பேய் மாதிரி. வெளியே சோஃபியும் விக்கியும் உங்கள் சவுண்டை கேட்குறாங்க. அப்போ விக்கி இருந்துட்டு, வாவ், ஒயனோட வாய்ஸ்க்கு எப்படி ஒரு பவர் பார்த்தியா? என்ன மேலே இருக்க கூரை தான் பிச்சுக்கிட்டு போகல. அது வேணா உண்மைதான். உள்ளே இருக்க தயங்கூட நிலைமையை நினச்சி பாரு, இனிமேல் உனக்கு காது கேட்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே அப்படியே நீங்கள் கத்தி முடிச்சுட்டு மூச்சு வாங்க நிற்கிறீங்க. தயங்கும் காதுலேருந்து கையை எடுக்கிறாரு. இப்போ அவன் தலை தான் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படியே சேரில் உட்கார்றாரு. நீங்கள் கத்தினதில் டேபிள் கடியில் போய் ஒளிஞ்சிருந்துருப்பாரு. அவர் அப்போ தான் உட்கார்றாரு. என்னம்மா முடிச்சிட்டியா?
எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கித்தா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. கத்துனது அவ, ஆனால் எனக்கு தான் தலை சுற்றுது, மூச்சு வேற வாங்குது அப்படின்ட்டு தயாங்கும் வராரு. நீங்கள் வெளியே வரும்போது விக்கியும் சோஃபியும் உங்களை பார்க்குறாங்க. என்ன ஒயன், எல்லாம் சுமூகமாக முடிஞ்சுதா? எனக்கு பசிக்குது, சீக்கிரமாக வாங்க, லஞ்சை சாப்பிட போகலாம். வரோம் நீ போ அப்படின்றா. ஸோ நீங்களும் போகிறீங்க. சோஃபியும் இவ்வளோ நேரம் பசியில் இருந்திருப்பா போல, அதான் இந்த கத்தியிருக்கா அப்படின்னு சொல்லும்போதே பின்னாடி தயாங் வராரு. தயாங், என்ன தயாங், உனக்கு காது கேட்குதா? ஜவ்வெல்லாம் எதுவும் கிழியலையே. ஏன், உனக்கு ரொம்ப ஆசையா? இல்லைடா, சும்மா கேட்டேன். அவளை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் அவளை வம்புழுத்த? பின்ன காலையிலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும், காண்டாவாது? அதான் சும்மா திட்டினேன். ஆனால் அந்த சைத்தா இந்த கற்றுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் பழைய ஒய்யன் அப்படியே இருக்கா உள்ளேயே. சரி, அவளுக்கு இன்னும் காண்டாகிறதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வராங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துடுச்சுன்னு சொல்லி வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்க தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ண மாட்டீங்க, தயங்க தான் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணிவிட்டு தயங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. விக்கியும் சோஃபியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வரீங்க. தயங்கும் நீங்களும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தயங்க இருந்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் பேசினா யார்? அது ஏதோ புக்கிங்காக வந்திருக்கு. நமக்கு புக்கிங்கா? ஆமாம், நாளைக்கு நம்மளை மீட் பண்ணுறதுக்கு வராங்களாமா. அவங்களே ஐடியா எல்லாத்தையும் சொல்கிறாங்களாம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணுமா, அதுக்கான ஐடியா அவங்களே சொல்கிறாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ஆளெல்லாம் ரெடி பண்ணுறதான். ஹை ஜாலி, ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு புக்கிங் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம யார் பார்க்கலாம்? நீ நானும் பார்க்கலாமா, இல்லை சோஃபியும் விக்கியும் பார்க்கட்டுமா? இல்லை, நீ நானும் சேர்ந்து பார்த்துக்கலாம். அவங்க 2 பேத்துக்கும் வேறு வேலை இருக்குது, அதை அவங்க பார்க்கட்டும், இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. தயங்க தான் இன்றைக்கி லேட்டாக வரதா சொல்லியிருந்துருப்பாரு. இப்போ நீங்களும் உட்காந்து ஏதோ ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்ன டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஏதோ நியூவாக பண்ணலான்னு தான். பட் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எல்லாத்தையும் கசக்கி கீழே போட்டுடுறீங்க. ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே கமின் அப்படின்னு ஒரு சத்தம். நீங்களும் பார்க்குறீங்க. அந்த பையனை பார்த்ததும் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டுறீங்க. வாங்க கமின். அப்போ அவனும் வந்து உங்களுக்கு முன்னாடி உட்காடுறான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஆட் கொடுத்துருந்தீங்கல்ல, வேலைக்கு ஆள் வேணும்னு, அதுக்காக தான். இது என்னோட ரெஸ்யூம். கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறீங்க. ஜியான் ஜங்குக், நைஸ் நேம், தேங்க்ஸ். ஒயன், இவனை எப்படியாவது வேலைக்கு சேர்த்துடணும். அப்போ தான் இந்த தயாங்க ஒரு வழி பண்ண முடியும். ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய கேபின் எங்கே? கேபின்லாம் இல்லைங்க, அதோ அங்கே இருக்குல்ல, அதான் உங்கள் டேபிள். நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கோங்க. என்னது, டேபிளா? எங்கள் கேபின்லாம் தரமாட்டிங்களா? எங்கள் கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, இப்போது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியோட சேர்மேனே நான் தான். நான் என்ன கேபின்லேயே உட்காந்துருக்கேன்? எது, நீ சேர்மேனா அப்படின்னு தயாங்கோட வாய்ஸு. திரும்பி பார்த்தா தயாங் வந்துட்டாரு. நீ சேர்மேன்னா அப்போ நான் யார்? நீ இந்த ஆஃபீஸோட சிஇஓவா? நான் தான் இந்த ஆஃபீஸோட சேர்மேன். எப்படி சொல்கிற? ஏன்னா நான் மேன், அதனால் நான் சொல்கிறேன். நீ அப்படி வரியா? அப்போ சரி, நான் தான் இந்த கம்பெனியோட சேர் விமன். இப்போ என்ன சொல்கிற? திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், நான் தான் இந்த கம்பெனியோட சேர்மேன். என்னடா விட்டால் வாய் பேசிக்கிட்டே இருக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல. அப்போ இந்த கம்பெனியில் நீ தான் சேர்மன்னா நான் யார்? நீ சிஇஓவா? என்னால் முடியாது. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் நான் தான் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தால் நான் ஏன் சிஇஓவாக இருக்கணும்? என்னால் முடியாது. ஒரு டைம் கொடுத்தா மட்டும் நீ சேர்மேன் ஆட மாட்டேன், ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் கொடுக்கணுமா? இப்போ மித்த டைம்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் வேறு கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, இருங்க எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீ யார்? நான் ஜியான் ஜங்குக், வேலைக்காக வந்திருக்கேன். புது ஆளா? அதான் அவள் உன்கிட்ட பீத்திட்டு இருந்திருக்கா. இங்கே பாரு தயாங், இதுக்கு மேலே அமைதியாக இருந்துக்கோ. நான் தான் இந்த கம்பெனியோட சேர் உமன். அவளை அதிகம் கண்டுக்காத, அவள் அப்படி தான் பைத்தியம். அப்போ உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஜங்குக்கிட்டே இந்த மாதிரி சொன்னதும் நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஐயோ, அவங்க வேறு கோச்சிக்கிட்டு போகிறாங்களே. அவள் அப்படி தான், மென்டல் கேஸு, எதுக்கு கோவப்படுவானே தெரியாது. நீ வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நைட்டு, இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. பட் யார் கூடயுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. நீங்களும் வாட்சை பார்க்குறீங்க. பார்த்தா 8 மணி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கிளம்புறீங்க. யார்கிட்டையும் சொல்லலை, நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க. ஜங்குக்கு இங்கே இல்லை, அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். சோஃபியும் தயாங்கிட்ட போயிட்டு, என்னடா அவள் எதுவுமே பேசல, ஏதோ பிரச்சனையா? எப்பவும் போல தான். திரும்புமா? என்ன பிரச்சனை இந்த டைமு? அவள் தான் இந்த கம்பெனியோட சேர்மேனா. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ இந்த கம்பெனியோட சிஇஓ தான், சேர்மேன் கிடையாதுன்னு. கேட்கல, அதுலேருந்தே சண்டை வந்துருச்சு.
ஏன்டா அவள் சேர்மனாக இருக்கிறதுனால உனக்கு என்னடா? அவள் தான் ஆசைப்படுறாள, இருந்துட்டு போட்டுமே. ஆசைப்படுறா, இருந்துட்டு போட்டுமா? ஏண்டி அவனா 5 ரூபா சாக்லேட்டுக்கு ஆசைப்படுறா? சேர்மன் பதவி அதுக்கு ஆசைப்படுறா. அவளை பற்றி உனக்கு தெரியும்ல. அவளை நம்பி எப்படி சேர்மன் பதவியில் உட்கார வைக்கிறது? அதுக்கு நானே இருந்துப்பேன். சரி, இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தா எப்போ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது? அதாண்டி எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்பயாவது ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறேன், ஆனால் ஏதாவது சண்டை வந்துடுது. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இரு, அவள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. அப்படியெல்லாம் போக மாட்டா. எனக்கு வயன் பற்றி நல்லா தெரியும். என்னை தவிர வேறு எவனாலேயும் அவளை சமாளிக்கவே முடியாது. சரி சரி, சீக்கிரமாக அவகிட்ட சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. தயங்கும் யோசிக்கிறாரு எப்படிடா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு. தென் நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. பட் நீங்கள் தான் லேட்டாக வரீங்க. நீங்கள் உள்ளே வந்ததுமே எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் இன்றைக்கி வந்துட்டாரு. இன்னும் 5 நிமிஷத்தில் மீட்டிங், எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உங்கள் பிளேஸில் உட்காடுறீங்க. எல்லோரும் வாட்ச் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் வாட்ச் பார்க்குறாரு. கரெக்டாக 11:30 ஆகுது. ஜங்குக்கும் பேக்கெலாம் எடுக்கிறாரு. அப்போ தயாங், சோஃபி, விக்கி 3 பேருமே சேர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிள் கிட்ட போட்டு உட்காந்துடுறாங்க. ஜங்குக் வேற பார்க்குறாரு, என்ன சேர் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காடுறாங்க அப்படின்ட்டு. விக்கியும் ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக் சீக்கிரம் வா, மீட்டிங் ஆரம்பிக்கணும். இங்கேயே தான் மீட்டிங்கா? ஆமாம், மீட்டிங்க்குன்னு தனியாக கேபின் இருக்குன்னு நினச்சேன் என்ன? அப்படிலாம் கிடையாது. இங்கே யார் மீட்டிங் போடுறாங்களோ அவங்க டேபிள் கிட்ட போய் சேரை போட்டு உட்காந்துடணும். சீக்கிரம் வா, வரும்போது சேரை மறக்காமல் எடுத்துகிட்டு வா. ஆ வரேன். என்ன ஆஃபீஸ்டா இது அப்படின்ட்டு ஜங்குக்கும் வராரு. நீங்களும் ஃபோன் எல்லோரும் சைலண்ட்டில் போடுங்க. அப்போ எல்லாருமே சைலண்ட்டில் போட்டுடுறாங்க. நீங்களும் போட்டுடுறீங்க. தயாங்கோ, திடீர்னு எதுக்கு மீட்டிங்? அது ஒரு முக்கியமான விஷயமா பேசுகிறதுக்காக தான். நம்மக்கிட்ட இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஓல்டு டிசைனாக இருக்குது. ஸோ நியூவாக நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நியூவாக இன்னொரு கஸ்டமர் வேறு கிடச்சிருக்காங்க. ஸோ நம்ம 2 ப்ராஜெக்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு டீமில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க, ஒரு டீமில் ஒரு ஆள் கம்மியாக இருப்பாங்க. ஐ மீன் நம்ம 5 பேர் தான் இருக்கோம். ஒரு டீமில் 3 பேர், இன்னொரு டீமில் 2 பேர், அப்படி தான் இருப்பாங்க. ஸோ 2 பேர் இருக்க டீம் வந்து சின்ன ப்ராஜெக்டாக பார்க்கட்டும். அப்போ தயாங்கும், அதெல்லாம் சரிதான். இன்னொரு ப்ராஜெக்ட் எங்கேருந்து வந்துச்சு? ஒருவேளை நீயே பிடிச்சிட்டு வந்தியா என்ன? ஆமாம், நான் தான் பிடிச்சிட்டு வந்தேன். சரி, யார் இன்னொருத்தர்? அதை பற்றி உனக்கு என்ன? நீ ஒன்றும் அந்த புக்கையும் பார்க்க போகிறது கிடையாது. நீ, விக்கி, சோஃபி 3 பேரும் ஒரு டீம். நானும் ஜங்குக்கும் ஒரு டீம். எதே ஜங்குக்கா? அவன் வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலைன்னா என்ன? எனக்கு நல்லா இந்த வேலையை பற்றி தெரியும். ஸோ நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்குறேன். அப்படி தானே ஜங்குக்? ஆ, எனக்கு ஓகே தான். ஓகேவா? டேய், நீ இப்போ தான் வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ 2 பேர் இருக்க டீமில் இருந்தால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ வேணா விக்கி, சோஃபி டீமில் நானும் ஒயனும் எப்பவும் போல் வேலை பார்க்குறோம். இல்லை வேணாம். ஒயன் எனக்கு ரொம்ப நல்லாவே சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என் கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. தயங்க மனசுக்குள்ளேயே, ஐயோ பின்றானே, இந்த கரும்பு தானே நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்களும் அவ்வளோதான், மீட்டிங் ஓவர், அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள். நானும் ஜங்குக்கும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். அப்போ தயங்க எந்திரிச்சிட்டு, எது வெளியே வா? எதுக்கு? கஸ்டமரை மீட் பண்ணுறதுக்காக தான். ஆல்ரெடி மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். பட் அவங்களுக்கு ஏதோ வேலை வந்துருச்சா, இன்றைக்கி மீட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் போய் அவங்கள மீட் பண்ணுறோம். ஏன் நான் வந்தா என்ன? தயாங், நீ விக்கி சோஃபியோட டீம். ஸோ நீ ஏன் டீமுக்குள்ளே வராத, நானும் ஜங்குக்கும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. தயங்க்கு அப்படியே புகைச்சலாக இருக்குது. அப்படியே 2-4 டேஸ் போகுது. நீங்களும் ஜங்குக்கும் ஆஃபீஸ் பக்கமே வர கிடையாது. நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. தயங்கும் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பட் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் தயாங், விக்கி, சோஃபி 3 பேர் அங்கே தான் இருக்காங்க. வழக்கம் போல் விக்கியும் சோஃபியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் தயாங் உங்களுக்கும் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஜங்குக்கும் வரீங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல். நீங்களும் சோஃபி விக்கியை பார்த்துட்டு, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், எங்களுக்கும் பசிக்கும்ல, நீயும் உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறீங்க. தயாங் பக்கத்துலேயே ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே நீங்கள் உட்காரவே இல்லை. தயாங்க்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்களும் மெனு கார்டு எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. விக்கி உங்களை பார்த்துட்டு, என்ன நீ தனியாக ஆர்டர் பண்ணுற? தயாங் பாரு, ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எது எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நீங்களும் தயாங்க பார்த்துட்டு, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா? நீயே சாப்பிட்ருக்கலாம்ல. நான் பழகிட்டேன், உன்னை விட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வரல, அதான் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ எப்போவுமே லேட்டாக தான் வருவியா? சரி விடு, கோவப்படாத, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். ஜங்குக், உனக்கு தேவையானதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ. ஆ ஓகே ஒயன் அப்படின்ட்டு அவரை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தயங்கும் உங்கள் 2 பேர்த்த பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. தயங்கும், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க போல். என்ன ஜங்குக், ஒயன் கூட வேலை செய்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? ஆமாம்,
பின்ன பிடிக்காம இருக்குமா? ஒயன் மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கஸ்டமர்கிட்ட என்னால் சரியாக பேச முடியல, அவங்க தான் எல்லாத்தையும் பேசி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ் ஒர்க்குக்கு கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டேன், அது இவங்க தான் சமாளித்தாங்க. அப்படிலாம் கிடையாது, அது சின்ன தப்பு தான், அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். பார்த்தீங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவங்க இப்படி தான் என்னை தேத்தி விட்டுருவாங்க அப்படின்னு ஜங்குக் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தயாங்கோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே காதுலேருந்து புகையும் வந்துடும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் தயாங்க பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஆக்சுவலி இதெல்லாமே உங்கள் பிளான் தான். ஜங்குக் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பீங்க தயாங்க வெறுப்பேற்றணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு. ஸோ அதுக்காக தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கும் நல்லா தெரியும் தயாங்க உங்களை லவ் பண்ணுறாருன்னு. இருந்தாலும் கொஞ்ச நாளாக ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒயன் உன் பில்லை நானே கட்டிடுறேன், கொஞ்சம் வெளியே வரியா, உன்கிட்ட பேசணும். ஏன் இங்கேருந்து பேசினா ஆகாதா? இல்லை தயாங், பர்சனலாக பேசணும். பர்சனலா? என்ன பர்சனலாக பேச போகிறீங்க? அது ஒரு முக்கியமான விஷயம். ஒயன் நீ சீக்கிரம் வா. வரேன் நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வெளியே போய் வெயிட் பண்ணுறாரு. தயாங்கும், ஒயன் என்னடி இங்கே பேசினா ஆகாதா, நாங்கள் தானே இருக்கோம். தயாங் தனிப்பட்ட விஷயத்தை கேட்கணுன்னு ட்ரை பண்ணாத, நான் வெளியே போகிறேன், ஜங்குக்கு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. விக்கியும், என்னடா வாழை அவன் கூட போகிறா? ஆமாம் ஆமாம் தெரியுது, பார்த்துட்டு சும்மா இருக்க, மூடிட்டு வேலையை பார்க்குறியா? அப்போ சோஃபியும், ஏன்டா அவன்கிட்ட திட்டு வாங்குற? இல்லடி ஒயன் போகிறான், இவன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கானே, அதைத்தான் சும்மா கேட்டேன். கேட்டு அவன்கிட்ட வாங்கி கட்டிக்காத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்போது தயங்க எந்திரிச்சு வராரு. நீங்களும் ஜங்குக்கும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்க அப்படியே மெதுவாக வந்து ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு. பட் நீங்கள் கவனிச்சிடுறீங்க. ஓஹோ, சாருக்கு அவ்வளோ ஜாலஸ் ஆகுதா? விடக்கூடாது. ஜங்குக் உன் தலையில் என்ன? என்னது? இங்கே பாரு, உன் ஹேரில் என்னமோ ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வேணும்ன்ட்டு ஜங்குக்குடைய கண்ணத்துக்கிட்ட கை கொண்டு போகிறீங்க. ஜங்குக்குடைய ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, உன் ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பார்த்ததுமே அப்படியே உன் மேலே ஃபீலிங்ஸ் தான். என்னது? என்னடி உளர்ற? தயாங்க இருக்காண்டா, கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணு. தயாங்க எங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகே ஓகே. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். என்னை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே ஒரே ஃபீலிங்ஸ் தான் அப்படின்ட்டு உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஃபீலிங்ஸா? அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே வா? மண்ணாங்கட்டி. இதில் அவன் ஸ்மைல் க்யூட்டாக, வெங்காயம். ஏன் நான் கூட தானே சிரிக்கிறேன், என்னை பார்த்தா க்யூட்டாக தெரியலையா இவளுக்கு? ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் இவனை பார்த்த உடனே ஃபீலிங்ஸ் அப்படியே பொங்குதான் மேடமுக்கு. என்னை வருஷக்கணக்காக பார்க்குறா, என் மேலே வராத ஃபீலிங்ஸ் அவன் மேலே வந்துருச்சா? அவள் தான் ஏதோ கேனத்தனமாக பேசுகிறான்னா இவனை அப்படியே இழிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே விட்டோம், இந்த ஜங்குக்கு என் ஒய்யனை தள்ளிட்டு போனாலும் போயிடுவான். இதுக்கு மேலே விடக்கூடாது, இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு தயாங்கு வராரு. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி தானே பேசிகிட்டு இருப்பாரு. டக்குன்னு உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு, என்னடா வாயால் பேசினா ஆவாதா, மேலே கை வச்சு தான் பேசணுமா? தயாங் ஏன் ஜங்குக்கு திட்டுற? அவனை திட்டினா உனக்கு என்னடி? என் ஹார்ட்டு வலிக்குது தயாங், அவனை திட்டாத. ஹார்ட்டு வலிக்குதா? எங்கே காட்டு. டேய் அதானே பார்த்தேன், என்கிட்ட மட்டும் மேடம் உஷாராக இருப்பீங்க, அவன் உன் கையை பிடிச்சி பேசுகிறான், அப்படியே மூடிட்டு நிற்கிற. தயாங் உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தா உனக்கு என்ன? என்ன பிரச்சனையா? நீ தாண்டா பிரச்சனை, நீ தான் பிரச்சனை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஜங்குக் இவன் எப்போவுமே இப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். நீ வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்குடைய கையை போய் பிடிக்கிறீங்க. தயாங்கு பின்னாடி உங்கள் காலரை கொத்தா பிடிச்சி இழுக்கிறாரு. தயாங் விடு தயாங், நான் உன்கிட்ட பேசணும், அவனை போக சொல்லு. எதுக்கு? நீ உன்னை என்கிட்ட பேச வேணாம், எதுக்கு எடுத்தாலும் என்னை லூஸு பைத்தியம் திட்டுற, நீ உன்னை என்கிட்ட பேச வேணாம். போக சொல்லிடி, லைஃப் மேட்ரு. எப்படியும் என்னை லூஸு பைத்தியம் திட்டதா போகிற, அதுக்கு எதுக்கு அவன் போகணும்? திட்டு, கேட்டுட்டு நாங்கள் போகிறோம். ஓயன் போக சொல்லு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், ப்ளீஸ் தயவு செய்து போக சொல்லு அப்படின்ற. போ. சரி ஜங்குக், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நீ போ. ஒயன் ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு, என்னால் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லை உன்னால் வரும்னு நான் சொல்ல, எதுக்கும் கால் பண்ணு. ஓகே ஜங்குக், பாய், பத்திரமா போயிட்டு வா. பாய் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஜங்குக்கு டாட்டா காமிச்சிட்ருக்கீங்க. தயாங்கும், போதும் அவனுக்கு கையாட்டினதெல்லாம், என்னை கொஞ்சம் பார்க்குறியா? என்ன சொல்லு, தெரியாமல் தான் கேட்குறேன். நிஜமாவே ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? பின்ன பிடிக்காதா? அவன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக செம்ம மேன்லியாக இருக்கான், அவனை ஏன் பிடிக்காது? எனக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அப்படியே
என்னோட ட்ரீம் பாய் மாதிரியே இருக்கான். ஜங்குக்கை ஒரு நாள் முழுக்க பக்கத்துலேயே உட்கார வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சலிக்கவே சலிக்காது. இவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன சாங்கு? யாரோ இவன் யாரோ இவன். போதுண்டி, இதுக்கு மேலே பாடாத. என் பூக்களின் வேறோ இவன். போதும் அயன். சரி, கோவப்படாத. இப்போ என்ன உனக்கு? எதுக்கு என்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்க? இதுதான் முக்கியமான விஷயமா? இல்லை, அது ஆமாம், ஏதோ லைஃப் விஷயம்னு சொன்ன. என்ன என்ன விஷயம்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறா நான் பாரு. தயாங், இதை விட்ட வர நல்ல சான்ஸ் கிடைக்காது. சொல்லிடுறா. தயாங், என்ன யோசிச்சுட்டே இருக்க? சொல்ல. அது ஒன்றும் இல்லை ஒயன். அதுனா எது? இல்லை, ஐயோ எப்படி சொல்கிறது? சொல்ல போறியா இல்லையா நீ? அப்போ தயாங் வேறு தலையை சொரிஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. உங்களை ஃபேஸ் பண்ணி அவரால் சொல்லவே முடியல. டக்குன்னு தயாங்கோ, நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? அதை பற்றி உனக்கு என்ன? சொல்லு, அவனை லவ் பண்ணுறியா? ஏன்னா இவ்வளோ தூரம் அவனை வர்ணிச்செல்லாம் பாடுற. அவனை லவ் பண்ணுறியா என்ன? ஐயோ இப்படி கேட்குறானே. ஆமான்னு சொன்னால் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவானே. உன்னை தான் கேட்டேன். அது என்னடி? இல்லை, இதை பற்றி நீயே இப்போ கேட்குற? கேட்கணுன்னு தோணுச்சு, கேட்குறேன். சொல்லு, அவனை லவ் பண்ணுறியா என்ன? ஐயோ அதுலேயே நிற்கிறானே. இல்லை, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஆஹா, நீ தானே ஏதோ பேசணுன்னு சொன்ன. இப்போ என்ன கேள்வி கேட்டுட்ருக்க? என்ன இவ சொல்லவே மாட்றா? அப்போ ஏதோ இருக்குது. தயாங்க விடவே கூடாது. இல்லை, நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறமா நான் என்னன்னு சொல்கிறேன். இல்லை, நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு நீ சொல்ல மாட்ற? அவனை லவ் பண்ணன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே அப்படி பேசிகிட்டு இருக்க? நீ தான் ஏதோ பேசணுன்னு சொன்ன, அது என்னன்னு சொல்லு, நான் சொல்கிறேன். நீ பேசுகிறத பார்த்தா ஜங்குக்கு மேலே உனக்கு லவ் இல்லை போல், அதானே? ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. சீச்சி, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஏன் நான் ஜங்குக்கு லவ் பண்ணா நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா? என்னது? ஹே, என்ன சொன்ன? ஐயோ அவசரப்பட்டு வளரிட்டனே. ஒயன், என்ன லவ் பண்ணுறியா நீ? சிச்சி, ஒன்னெல்லாம் நான் போய் எதுக்கு லவ் பண்ண போகிறேன்? அப்போ ஜங்குக்கு லவ் பண்ணுற? இல்லை, பொய் சொல்லாதடி. எனக்கு நல்லா தெரியுது என்ன தானே லவ் பண்ணுற. அதான் இல்லைங்கிறேன்ல. இல்லையா? இல்லை, நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல. ஓ சரி, ஓகே, நீ போ. ஏய், எங்கடா போகிற? அதான் நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் போகிறேன். நீ ஏதோ பேசணுன்னு சொன்ன, அது நான் மறந்துட்டேன். நீ வேற என்ன லவ் பண்ணல, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் போகிறேன். ஏய் இரு, பண்ணுறேன். என்ன பண்ணுற? லவ் பண்ணுறேன். எப்போத்துலேருந்து? காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து. நீ? நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து. உனக்கு சீனியர் நான் தான். ஐய, பெருமை தான். ஆமாம், நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன? ஹே, என்னடி இப்படி கேட்குற? இல்லை, அன்றைக்கி ஒரு பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்துச்சு. நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணியிருந்தா அந்த பிள்ளையை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்ப. நீ சொல்லலையே. அதான். சொல்லலையா? யார், நானா? அவகிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுவும் அங்கே நிற்கிறாளே, அவள் தான் என் வருங்காலம், என் வருங்கால பொண்டாட்டி. அவள் இல்லைன்னா என் லைஃபே இல்லை, வாழவே முடியாது, என்னால் மூச்சே விட முடியாதுன்னா டைலாக் பேசினேன். ஆனால் நீ பெரிய யோக்கியம். என்னை பற்றி அவகிட்ட என்ன சொன்னேன்? நான் ஒரு ட்ரக் அடிக்ட்டு, குடிகாரன், அப்புறம் கேர்ள்ஸ் அடிக்ஷன் ஜாஸ்தி, அப்படியெல்லாம் சொன்னதானே நீ? அது அந்த பொண்ணை அங்கேருந்து போக வைக்கணுமேன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன கேட்டவனா சொல்லுவியா? இல்லைடா, பசங்களை பற்றி கேட்டவனா சொன்னால் பொண்ணுங்க ஓடிடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னிச்சு? அவள் என்னமோ ஒன்று அவளோட லவ்வால் திருத்திடுவாளாமா. கிரிஞ்சு பண்ணா தெரியுமா? அதெல்லாம் தாங்கிட்டு நான் நின்னேன். ஆனால் அன்றைக்கே எனக்கு அடிவயிறில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி தான் உன்கிட்ட சொல்லலாம், லவ் பண்ணுறதா சொல்லலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டா. நீ அந்த பொண்ணு கூட பேசினப்ப எங்கே அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமோ, அவள் அழுகையை பார்த்து நீயே மனசு மாறிடுவியோன்னுலாம் நான் நினச்சேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், உன்னை தனியாக அங்கே விட்டுட்டு வந்துட்டமேன்னு. நான் பக்கத்தில் இருந்திருந்தா அவள் முடியை பிடிச்சி ஆட்டியிருப்பேன் தெரியுமா? தெரியும், அதான் அன்றைக்கே சொன்னியே. இதனால தான் அவள் மூஞ்ச ரோட்டில் போட்டு தேக்குன்னு போல இருந்துச்சா? ஆமாண்டா, மூஞ்சி முழுக்க மேக்கப்பு. அவள் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகலை. அவள் அழகாகவே இல்லைடா, சுமாராக இருக்கா. இத்தனைக்கும் ஸ்கூல் பொண்ணு. அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டா தயாங். நான் தான் உனக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது தயாங்க்கு ஒரே சந்தோஷம். சரி அவளை விடு.
ஜங்குக் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட ஏன்? அது சும்மா உன்னை வெறுப்பேற்ற தான். நீ எப்போ பார்த்தாலும் என்னை கத்திக்கிட்டே இருந்தியா, சண்டை போட்ட, அதான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக. ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்தப்பயே அவன் நம்பரை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நைட்டாக ஃபோனில் பேசி இந்த மாதிரி தயங்க வெறுப்பேற்றணும்னு நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அவன் வேலைக்கே வந்தான். நீ அப்பயாவது சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உண்மையை சொல்லணுன்னா நானும் உனக்கு எப்படா ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது உன்கிட்ட சொல்லிடலான்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஏதாவது சண்டை போட்டு நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுப்போம். நீ ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஓயன், இப்போ சொல்கிறேன், அந்த ஜங்குக்கு மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லாதடி. நிஜமாகவே ஜங்குக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உன் அளவுக்கு இல்லை. ஒரு க்ரஷ் ஃபீல் தான். அவன் நிஜமாகவே ரொம்ப நல்ல டைப் தெரியுமா? அவன் நல்லவனோ கெட்டவனோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ சொல்லாத. அவன் கூட சேர்ந்து நீ வேலையெல்லாம் செய்ய வேணாம். நீ நானும் எப்பவும் போல் ஒன்றா இருக்கலாம். இவ்வளோ பேசுகிற, அந்த 3 வார்த்தையை சொல்ல மாட்டுற. அதுக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் சொல்லணுமா? நீ சொல்லலாம்ல. நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சொன்னால் எனக்கு என்ன தருவ? என்னையே தரப்போகிற. நீ கேட்குறத நான் தரமாட்டேனா? நீ என்ன கேட்டாலும் தரேன். சொல்லு. ஐயோ, உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமாடி? நல்லாவே தெரியும். என்னை வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் சொல்லு அப்படின்ட்டு ஹக் பண்ணுற மாதிரி கையை விரித்து வச்சுட்டு நிற்கிறீங்க. தயங்கும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ ஒயன், லவ் யூ அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டூ தயாங் அப்படின்ட்டு நீங்களும் தயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. தயாங்க்கு ஒரே ஷாக்கு. தென் அவரும் சிரிச்சுக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக சோஃபியும் விக்கியும் வெளியே வராங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணுறத பார்த்ததுமே அப்படியே வாயை பொழந்து நிற்கிறாங்க. சோஃபியும் விக்கியோட கண்ணை மூடி அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. அவங்க 2 பேத்துக்குமே சந்தோஷம், ஒரு வழியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னு. தென் 2 பேரும் கிஸ் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க, கையை கோத்து பிடிச்சிக்கிட்டு. தயாங், இப்போவும் சொல்கிறேன், நான் தான் சேர்மனாக இருப்பேன். வாய்ப்பே இல்லை, நான் இருந்தால் உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? கஷ்டமாக தாண்டி இருக்கும். சேர்மன் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய ஷேர்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்? அதான் நானே சேர்மனாக இருக்கிறேன். ஐயோ சார், அப்படியே கோடியாக கொட்டிகிட்டு இருக்காரு. சொல்கிற பேச்சை கேட்க மாட்டியா நீ? நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். நான் தான் சேர்மனாக இருப்பேன். வாய்ப்பே இல்லை, நான் விட மாட்டேன். நானும் விட மாட்டேன். பொடி பைத்தியம், போடா லூஸு, நீ சரியான குட்டி சாத்தாண்டி. ஐயோ, இவர் பெரிய சாத்தான். போடா. மரியாதை கொடுக்குறதுன்னா என்னன்னே தெரியாதா உனக்கு? தெரியாது. கற்றுக் கொடுக்குறியா? வா கற்று தரேன். உன்னெல்லாம் இப்படி தான் நான் லவ் பண்ணணும். அதை என்னை பார்த்து நான் தான் கேட்டுக்கணும். சார் பெரிய இவனெல்லாம் போய் லவ் பண்ணியிருக்கேன். போடா நீ, போடா டே போடா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க வழக்கம் போல் சண்டை போட்டுக்கிட்டு. தயங்கும் உங்களை திட்டிக்கிட்டே வராரு, நீங்களும் சேம் திட்டிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஓகேடா, நான் இதோடு இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களை வேறு ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். பை.